முட்டை சாப்பிட்டால் கேன்சர் வருமா என கடந்த சில நாட்களாக சர்ச்சையான தகவல் ஒன்று வேகமாக பரவி வருகிறது. இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் நாமக்கலில் உள்ள கோழி பண்ணையாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க அலுவலகத்தில் நேற்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு துறையின் நாமக்கல் மாவட்ட நியமன அலுவலர் தங்க விக்னேஷ் கலந்து கொண்டு கோழி பண்ணையாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக கோழிகளுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து எந்த மாதிரியான மருந்துகள் வழங்கப்படுகிறது, மேலும் கோழி பண்ணைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிலையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் 11 குழுக்களாக பிரிந்து நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய 55க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக அந்த உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஒரு மாதிரிக்கு 10 முட்டைகள் என 55 மாதிரிகளை சேகரித்துக் கொண்ட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அந்த மாதிரிகளை சென்னையில் உள்ள அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்திற்கு நாளை அனுப்ப உள்ளதாக தகவலை தெரிவித்துள்ளனர். அந்த ஆய்வின் அடிப்படையில் முட்டையில் எந்த மாதிரியான ஆன்டிபயாட்டிகள் பயன்படுத்தப்படுகிறது, நைட்ரோபுரான் என்ற தடை செய்யப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறதா என ஆய்வின் முடிவில் தான் தெரியவரும். நாமக்கல் அடுத்த பொம்மம்பட்டி பகுதியில் உள்ள கோழிப்பண்ணை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதுமே அந்த 55 மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர்கள் முட்டைகளை மாதிரிக்கு எடுத்துக்கொண்டுள்ளனர்.